நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான மெட்டர்னிட்டி ஷூட் தேவையான பேக் டிராப்ஸை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ண, அதில் என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சேம் ஏஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேரில் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பேக் டிராப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப பேச வேணாம், கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான பேக் டிராப்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பேக் டிராப்ஸ் தனியாக கிரியேட் பண்ணுவோம், நம்ம ஷூட் தனியாக பண்ணுவோம். அந்த ஷூட் பண்ண அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு நார்மல் பேக் டிராப்ஸ் போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதை நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொண்டு நம்ம மெர்ஜ் பண்ணி அதை ஒரு கிரியேட்டிவான ஒரு ஒர்க் பண்ண முடியும். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான டிஜிட்டல் பேக் டிராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இது ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிங்க் கலர் காம்பினேஷன், அப்புறம் எல்லோ கலர், இது மாதிரி நிறையா நம்ம எப்படி தேவையோ, என்ன மாதிரியான டிசைனில் தேவை, என்ன கலரில் தேவை, இதில் என்னென்ன மாதிரியான வேரியண்ட்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும், இதில் என்ன வேறு என்னென்ன மாதிரியான வேல்யூ ஆடட் திங்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஏஐ மூலமாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி அந்த சப்ஜெக்டை கட் பண்ணி கொண்டு நம்ம மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் மெர்ஜிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் எதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஏஐயில், அதாவது ஃபோட்டோஷாப்பில் ஜெனரேட்டிவ் ஃபில் மூலமாக நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதனால் இது எல்லாமே ஒரு சிங்கிள் கிளிக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் டிராப்ஸ் தனியாக ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பேக் டிராப்ஸ் கொண்டு சப்ஜெக்டோட மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஜெனரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பேக் டிராப்ஸ் கிரியேஷன். இந்த பேக் டிராப்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், மிட்ஜர்னி தான் அப்படின்னு. மிட்ஜர்னி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மிட்ஜர்னி இதுதான் ஆக்சுவலாக டிஸ்கார்ட் பாட்டில் மிட்ஜர்னி ஒர்க் ஆகுது. லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ சர்வர் நான் கிரியேட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாட்டமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இது மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இப்போ நான் கிரியேட், இது ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட நான் பண்ணியிருக்கேன், நம்மளோட சேனலில் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதை நான் ஐ ஐக்கானில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இதில் கிரியேட் மை ஓன் அப்படின்ற இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபார் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அப்லோட் ஃபோட்டோ, சர்வர் ஃபோட்டோ ஏதாவது வேணும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா யூடியூப்காக மட்டும், யூடியூப்பில் நம்ம பண்ணுற கண்டென்ட்டுக்கான கிரியேஷன் மட்டும் இங்கே நான் கிரியேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வர் நான் கிரியேட் பண்ணுறேன், யூடியூப் கிளாஸஸ். சரி, ஓகே, யூடியூப் கிளாஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் இப்போதைக்கு அப்லோட் பிக்சர்ஸ் டிபி எதுவும் அப்லோட் பண்ணலை. கிரியேட் கொடுத்துட்றேன். கிரியேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒய்சி அப்படின்னு வச்சுக்கலாம், இதை யூடியூப் கிளாஸ் அப்படின்றது தான். இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வர் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த சர்வரில் நம்ம ஜெனரேட் பண்ண முடியுமா, இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிட்ஜர்னி பாட்டை இந்த சர்வருக்குள்ளே இன்வைட் பண்ணணும். அதாவது இங்கே பாருங்கள் டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யார் யார் இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போது இங்கே நான் சொல்கிற அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லைங்களா, அப்போ மிட்ஜர்னி பாட் தேவை. இப்போ நான் மிட்ஜர்னி பாட்டை நான் உள்ளே இன்வைட் பண்ண போகிறேன். என்னோட மெயின் சர்வரில் போனேன், இதுதான் மிட்ஜர்னி பாட்டு. இதை நான் இப்போ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோட சர்வரில் ஆட் பண்ண போகிறேன். சர்வரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சர்வரில் அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் ட்ராப் டவுனில் லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிளாஸ் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ, இந்த பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆத்தரைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன்லாம் அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட அந்த யூடியூப் கிளாஸ் அப்படின்ற சர்வரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் பாருங்கள் 2 பேர் இருப்போம், மிட்ஜர்னி அண்டு மீ, நானும் மிட்ஜர்னி இருக்கிறோம். இப்போ நான் மிட்ஜர்னி நான் என்ன வேலையெல்லாம் சொல்கிறேனோ அந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஒரு பாட் உள்ளே ஆட் ஆகிடுச்சு. பாட்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி, அதை பற்றி ரொம்ப பேச வேணாம். இப்போ நான் இந்த பாட்டமில் இருக்க இந்த ஏரியாவில் ஃபார்வர்ட் / நான் கொடுத்தோன்னே மிட்ஜர்னியோட ப்ராம்ப்ட் எல்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஏதாவது மிட்ஜர்னிக்கு உண்டான பாட்டு. இதில் இமேஜின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இமேஜின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்,
ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுக்கணும். இப்போ ப்ராம்ப்ட் வந்து நான் என்ன கலரில் வேணும், ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ப்ளூ கலரே ட்ரை பண்ணலாம். டார்க் ப்ளூ ட்ரை பண்ணலாம். டார்க் ப்ளூ. இது வந்து ஆக்சுவலாக ஒரு வேர்டு. இது நான் வந்து நெட்டில் எடுத்தது. இதோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? அண்டு ஃப்ளவர் சர்க்கிள் ஸ்விங். அப்புறம் இதுக்கு இது வந்து எனக்கு இதுதான் வேணும். ப்ளூ கலரில் வந்து ஒரு அந்த ஸ்விங் வேணும். பேக்ரவுண்ட் வந்து சேம் ப்ளூவாகவே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சர்க்கிள் ஸ்விங் ஒரு கமா ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணும்? ப்ளூ, லைட் ப்ளூ. ஏன்னா சேம் பேக்ரவுண்டாக தான் நல்லாயிருக்கும். லைட் ப்ளூ பேக்ரவுண்ட். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மெட்டர்னிட்டி ஷூட். மெட்டர்னிட்டி. ஆனால் இந்த மாதிரி மெட்டர்னிட்டின்னு ஆட் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அது வந்து அந்த சப்ஜெக்டையும் ஆட் பண்ணிவிடும், அதாவது அந்த ஹியூமன்ஸையும் ஆட் பண்ணிவிடும். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும்போது நம்ம வந்து மெட்டர்னிட்டி ஷூட்டிங் பேக்ட்ராப், அப்புறம் ஸ்டுடியோ லைட்டிங். இதெல்லாம் வந்து உங்களோட இதுதான். ஸ்டுடியோ லைட்டிங். அப்புறம் வந்து ஹை குவாலிட்டி, 4K குவாலிட்டி. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஹை குவாலிட்டி. அப்புறம் வேறு என்ன? ஃபோட்டோ ரியலிஸ்டிக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், இது வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா அப்படின்றது. அதுதான் வந்து கடைசியாக பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஏஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, இப்போ நான் வந்து எனக்கு இது போர்ட்ரேட்டில் வேணும்னு நினைக்கிறேன். 12க்கு ஒரு 18 அப்படின்னு வச்சுக்கிறேன். 1218 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு. ஒருவேளை இந்த சர்வரில் நான் மிட்ஜர்னி பாட் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி என்னால் கிரியேஷன் வந்து பண்ண முடியாது, நடக்காது. இப்போ நம்ம கொடுத்த அந்த கண்டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் மெட்டர்னிட்டி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. இந்த 2 பிக்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு. மற்ற 2 நம்ம கேட்ட மாதிரி கிடச்சிருக்கு. அதுலேயும் தேர்ட் ஒன் சூப்பராகவே இருக்குது. இப்போ இதில் வந்து தேர்ட் ஒன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஒன் மட்டும் நீங்கள் அப்ஸ்கேல் பண்ண முடியும். அதுதான் இங்கே கீழே இருக்க ஆப்ஷன். U1, U2, U3, U4, U5, சாரி U4, V1, V2, V3, V4 அப்படின்றது வேரியேஷன். எனக்கு தேர்ட்லேயே இன்னும் வித்தியாசம் வேணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ஸ்கேல் 3 U3 நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த ஒரு படம் மட்டும் தனியாக வந்துடும். ஓகேவா, நல்லாயிருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும், வேரியேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து மிஸ் ஆகுது. அந்த கிளாத்தை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராம்ப்ட் எழுதி நம்ம ஆட் பண்ணணும். பட் எனக்கு இது போதுமானதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்கிட்ட இருக்க அந்த படம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த படத்தை நான் ரெஃபரன்ஸாக கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம வந்து ஜெனரேட் பண்ணலாம். இது மாதிரி நம்ம வந்து எப்படி வேணுமோ அப்படி நம்ம வந்து ப்ராம்ப்ட் எழுதி நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் எந்த அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரெடி ஆகும். இப்போ நான் வந்து இதே ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ அகைன் நான் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து இமேஜின் கொடுத்து அதே ப்ராம்ப்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டார்க் ப்ளூக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிங்க் டர்ல் அண்ட் ஃப்ளவர் சர்க்கிள் ஸ்விங் லைட் ப்ளூ பேக்ரவுண்ட். இங்கே வந்து லைட், அங்கே நான் பிங்க்னு கொடுத்தாலும் இங்கேயும் வந்து நான் பிங்க் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். மெட்டர்னிட்டி, ஆக்சுவலி இந்த மெட்டர்னிட்டின்றது கூட நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா அப்படின்னா அந்த இது வராது, அதாவது ஹியூமன்ஸ் எதுவும் ஆட் ஆகாது. இது மாதிரி நம்ம வந்து வேறு வேறு கலரில் நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு ஜெனரேஷனுக்கும் எனக்கு வந்து எல்லோ வேணும், பிங்க் வேணும், ப்ளூ வேணும், க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு என்ன பேக்ரவுண்ட் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து இதில் கலர் வந்து வேரி பண்ணிக்கலாம்.
இது நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு செகண்ட் ஒனில் வந்திருக்கு, தேர்ட் ஒன்றுமே வந்திருக்கு. இப்போ நம்ம தேர்ட் ஒன் அப்ஸ்கேல் பண்ணுறோம். இது ஓகே இல்லைங்களா? இப்போ நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, எனக்கு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து டவுன்லோட் பண்ண படம். சரிங்களா? இந்த டவுன்லோட் பண்ண படத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறோம். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி இதில் நம்ம வந்து ஃபர்தர் கரெக்ஷன்ஸ் என்ன வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து கயிறாக இருக்குது. எனக்கு கயிறு வேணால் அந்த இடத்துல வந்து ஒரு மெட்டல் செயின் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாமே ஒரே கிளிக்கில் வந்து நமக்கு அச்சீவ் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ஜெனரேட்டிவ் ஃபில் கொடுக்குறேன். இது ஜஸ்ட் ஏதோ அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா? நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல செயின் வேணும். நான் இந்த இடத்துல வந்து ஒரு செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்படி செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்விங் ஹேங்கிங் ஆன் அ சில்வர் metallic chain. இது மாதிரி டீட்டெயிலாகவும் கொடுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கொடுத்தா கூட வந்து ஒரு 2-3 ஜெனரேஷனில் ஜெனரேட் ஆகும். அதெல்லாம் வந்து உங்களோட டைம் அண்டு நாலேஜை பொறுத்தது. ஓகே, ஃபஸ்ட் வந்து நல்லா இல்லை. இப்போ இதில் வேரியேஷன் இருக்குது. நான் தேர்ட் ஒன் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். தேர்ட் ஒன் ஓகே. இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம், இந்த இடம் மட்டும் சேஞ்ச் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஜெனரேட்டிவ் ஃபில் ஜெனரேட். பட் நல்லா தான் இருக்குது பார்க்க. திஸ் ஒன் இது நல்லா இல்லை. ஓகே, இது ஓகே. சரியா? நீங்கள் கொடுக்கும்போதே ஜெனரேஷன் வந்து சென்டரில் வர மாதிரி சென்டர் பிளேஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்புறம் இதில் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா குவாலிட்டி. சார் என்ன இது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து டோபாஸ் கிகா பிக்சல் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ஓரளவுக்கு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிகா பிக்சல் சாஃப்ட்வேர். இது கிகா பிக்சலில் 8 வெர்ஷன் இது. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிக்சர் நான் வந்து லோட் பண்ணுறேன். லோட் பண்ணனே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் அப்ஸ்கேல் ஆகுது, என்ஹான்ஸ்ட் பிளெண்டிங் ஃபேஸஸ். ஆக்சுவலாக இதில் ஃபேஸஸ் கிடையாது. அப்போ ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஃபேஸ் ரெக்கவரி, நிறைய ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் அந்த படத்தை பொறுத்து நம்ம இங்கே செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஐ திங்க் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கிறதால நீங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல. இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ நம்ம ஓகே ஆனதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் நான் சேம் லொக்கேஷன்லேயே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ரன் ஆகிடுச்சு. ஓகே, சேவிங் டன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பாதியிலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ஸ்கேல் பண்ண பிக்சர் நான் இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள். ஓகே, இதுதாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பேக்ட்ராப்ஸ் நம்ம ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ண பிக்சர்ஸை நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஜெனரேட்டிவ் ஃபில் மூலமாக நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்க முடியும். மாடிஃபை பண்ண பிக்சர்ஸை அப்ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டோபாஸ் கிகா பிக்சல் சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேருக்கு அப்படி இப்படி ஏதோ புரியுது ஆனால் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இதுதான் ப்ராக்டிஸ். போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஏஐ வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த படங்களெல்லாம் உங்களுக்கு வந்து என்னோட சைட்டில் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அதுக்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.
அடுத்த வீடியோவில் உங்களை வேற கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நன்றி.